வணக்கம். நாம இன்னைக்கு நீங்க அனுப்பின ஒரு சுவாரஸ்யமான புதிரை அவிழ்க்க போறோம். இது ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுகள்ல கான்கிரீட்டான 52வது ஆடியோவுல வருது. நிறைய பேருக்கு குழப்பம் தர ஒரு விஷயத்த நீங்க சரியா சுட்டி காட்டியிருக்கீங்க. ஆமா, அந்த முரண்பாடு. அதேதான். ஒரு பக்கம் ஓஷோ உலகத்து மேல திருப்தியா இரு, ஆனா கடவுள் மேல அதிருப்தியோட இருன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் எந்த ஆசையும் இல்லாம ஒரு சாட்சியா மட்டும் இருன்னு சொல்றாரு. ஆமா, இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆமா, எதிரெதிர் திசைகள்ல இழுக்கிற மாதிரி இருக்குல்ல. சோ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த முரண்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். இதை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாமா? கண்டிப்பா. சரி, முதல்ல அந்த முக்கியமான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். உலக விஷயங்கள்ல திருப்தியா இருக்கிறதும் அதே நேரத்துல கடவுளை தேடுற தாகத்தோட ஒரு விதமான அதிருப்தியோட இருக்கிறதும் எப்படிங்க முடியும்? இது ஒண்ணுக்கொன்னு முரணா இல்லையா? நல்ல கேள்வி. ஓஷோவோட பார்வையில இது ஒரு நேரடியான முரண்பாடு இல்ல. இத விரோதாபாசம் அல்லது பாரடாக்ஸ்னு சொல்வாங்க. பாரடாக்ஸ்? ஆமா, அதாவது கேட்பதற்கு முன்னுக்கு பின் முரணாக தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு ஆழமான உண்மை மறைஞ்சிருக்கும். மொழியால உண்மைய விளக்க முயற்சி பண்ணும்போது இப்படிதான் ஆகும். ஓ, இதுக்கு அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. காதல். காதல்ல தோற்கிறது தான் உண்மையான வெற்றின்னு சொல்வாங்க இல்லையா? சொல்லுவாங்க. காதலை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதோட அர்த்தம் புரியும். வாழ்முனையிலையும் அதிகாரத்திலையும் வெற்றி கண்ட ஒருத்தருக்கு பணிந்து போறதுல எப்படி ஒரு வெற்றி இருக்க முடியும்னு புரியவே புரியாது. அது மாதிரி தான் இதுவும். ஆமா, புத்தரோட கதையையும் அவர் சொல்றாரு. புத்தர் தன்னோட அரண்மனைய, குடும்பத்தை, செல்வத்தை எல்லாம் பத்தி எரியிற ஒரு நெருப்பு வீடா பார்த்தாருன்னு ஓஷோ சொல்றாரு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அவர் அரண்மனை மேல திருப்தியா இருந்தாரா இல்ல அதிருப்தியா இருந்தாரா? அவர் அங்கிருந்து ஓடிப்போனது ஒரு விதமான அதிருப்தியால தானே. இது உலகத்தின் மீது திருப்தியாக இருங்கிற கருத்தோட எப்படி பொருந்துது? அருமையான கேள்வி. இங்கதான் பாருங்க, ஓஷோ ஒரு நுட்பமான வித்தியாசத்தை விளக்குறாரு. புத்தருக்கு அரண்மனை மேல அதிருப்தி இல்ல. அதிருப்தி இல்லையா? இல்ல. அந்த அரண்மனை மூலமா உண்மையான நிரந்தரமான சந்தோஷத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற தெளிவு வந்துருச்சு. அதுதான் உலக திருப்தி. ஓ, ஓஷோ சொல்றாரு, உலகம்ங்கிறது ஒரு ஜிக்ஸோ பசில் மாதிரி. நீங்க எவ்ளோ முயற்சி பண்ணாலும் அதுல சில துண்டுகள் எப்பவுமே காணாம போயிருக்கும். அத பூர்த்தி செய்யவே முடியாது. சரி. இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கும்போது அந்த பசில தீர்க்க முயற்சி பண்றத விட்டுடுவீங்க. சரி, இது இவ்ளோதான்னு ஒரு விதமான ஏத்துக்கிற மனநிலைக்கு வருவீங்க. அதுதான் உலக திருப்தி. அப்போ அது ஒரு சோர்வான ஆத்திப்போதானே? இல்லவே இல்ல. அது ஒரு ஞானம். புத்தர் அரண்மனை மேல கோபப்படல. அந்த விளையாட்டுல ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த விளையாட்டிலிருந்தே வெளியே வந்துட்டாரு. ஓ, அப்படியா? அப்போ உலகத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காம அது எப்படி இருக்கோ அப்படி ஏத்துக்கிறது தான் உலக திருப்தி. சரி, அப்போ கடவுள் மீது அதிருப்தின்னா என்ன? அது ஒரு விதமான ஆசை தானே? ஆமா, அதுதான் உண்மையான நிறைவுக்கான பாதைன்னு ஓஷோ சொல்றாரு. கடவுளை அடையணுங்கிற அந்த தாகம், அந்த அதிருப்தி எவ்ளோ தீவிரமா 100% நெருப்பா எரியுதோ அவ்ளோ சீக்கிரம் தாகம் தனியும்னு சொல்றாரு. இதுக்கு சூஃபி ஞானி ஃபரீதோட கதைய ரொம்ப அழகா விவரிக்கிறாரு. ஒருத்தர் ஃபரீத் மீட்ட வந்து கடவுளை எப்படி அடையறதுன்னு கேக்குறாரு. ஃபரீத் அவரை பக்கத்துல இருந்த ஆத்துக்கு கூட்டிட்டு போய் திடீர்னு அவரோட தலைய புடிச்சு தண்ணிக்குள்ள அமுக்குறாரு. அந்த ஆள் திமிர்றாரு, போராடுறாரு. கொஞ்ச நேரத்துல அவரோட உடம்பு நீளமா மாறுது. ஐயோ! இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா செத்துடுவாருன்னு தெரிஞ்சதும் ஃபரீத் அவரை வெளி தூக்குறாரு. அவர் மூச்சு வாங்கிட்டு என்னை கொல்ல பாத்தீங்களான்னு கத்துறாரு. ரொம்ப பயங்கரமான வழி இது. ஆனா இதுல ஒரு ஆழமான பாடம் இருக்கு. ஃபரீத் கேக்குறாரு, நீ தண்ணிக்குள்ள இருந்தப்போ உனக்கு என்னென்ன ஆசைகள் இருந்துச்சு? பணம், புகழ், குடும்பம், எதையாவது பத்தி நினைச்சியா? நிச்சயமா நினைச்சிருக்க மாட்டாரு. அதுக்கு அந்த ஆள், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு சுவாசம், ஒரே ஒரு தடவை மூச்சு விட்டா போதும்னு மட்டும்தான் என் முழு மனசும் உடம்பும் உயிரும் தவிச்சதுன்னு சொல்றாரு. அப்போ ஃபரீத் சொல்றாரு, என்னைக்கும் உனக்கு கடவுள் அந்த ஒரு சுவாசத்தை போல ஒரே தாகமா மாறுகிறாரோ அன்னைக்கு அவரை அடைஞ்சிடுவேன்னு. அந்த 100% தாகம்தான் கடவுள் மீதான அதிருப்தி. வாவ், அந்த கதை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த மாதிரி ஒரு தீவிரமான தாகம். ஆனா இதுதான் என்னோட ஆரம்ப குழப்பத்துக்கே திரும்ப கொண்டு வருது. சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு உச்சகட்ட ஆசைய, தாகத்தை ஓஷோ ஆதரிக்கிறாரு. ஆனா அதே சமயத்துல எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு நடப்பத கண்க வேடிக்கை பார்க்கிற ஒரு சாட்சியா இருன்னு சொல்றாரே. இந்த ரெண்டு யதார்த்தங்களும் ஒரே நேரத்துல எப்படி இருக்க முடியும்? இப்போ நம்ம அந்த புதிரோட மையப்பகுதிக்கு வந்திருக்கோம். இங்கதான் ஓஷோ ஆன்மீக பயணங்கிறது ஒரே ஒரு நேர்கோடு இல்ல, அதுக்கு 2 அதாவது வெவ்வேறு பாதைகள் இருக்குன்னு சொல்றாரு. 2 பாதைகளா? ஆமா. ஒன்னு பிரேம மார்க்கம், காதல் வழி. இன்னொன்னு தியான மார்க்கம், சாட்சி வழி. ஓகே, இத கொஞ்சம் விரிவா சொல்லுங்க.
நீங்க ஒரு பக்தரா, மீரா மாதிரி, கபீர் மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய நபரா இருந்தா உங்களுக்கு பிரேம மார்க்கம் சரி வரும். அங்கே ஃபரீத் சொன்ன மாதிரி கடவுள் மேல ஒரு பைத்தியக்கார காதலோட, தீராத தாகத்தோட இருக்கணும். உங்களுடைய எல்லா ஆசைகளையும் ஒன்னா திரட்டி அத கடவுள் மேல மட்டும் செலுத்தணும். சரி. இங்க நீங்க சாட்சியா இருக்கணும்னு கவலைப்பட தேவையில்ல. அந்த காதல்ல மூழ்கி உங்களையே இழக்கிறது தான் முக்கியம். ஆனா நீங்க ஒரு தியானியா, புத்தர் மாதிரி, அஷ்டவக்ரர் மாதிரி பகுத்தறிவுள்ள நபரா இருந்தா உங்களுக்கு தியான மார்க்கம் பொருந்தும். அதாவது சாட்சி வழி. கரெக்ட். அங்கே எந்த ஆசையும் இல்லாம, கடவுளை அடையணுங்கிற ஆசை கூட இல்லாம நடப்பதே அமைதியா கவனிக்கணும். முழுசா வெறுமையாகி ஒரு சாட்சியா மட்டும் இருக்கணும். இது ரெண்டும் முற்றிலும் எதிரெதிர் துருவங்களா தெரியுதே. ஒண்ணுல ஆசையோட உச்சத்துக்கு போக சொல்றீங்க, இன்னொன்னுல ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆரம்பத்துல அப்படிதான் தெரியும். ஆனா ஓஷா என்ன சொல்றாருன்னா, 2 பாதைகளோட முடிவும் ஒண்ணுதான். அப்படியா? காதலோட கடல்ல முழுசா மூழ்கிறவன் கடைசியில கரையேறி அமைதியா உட்கார்ந்திருப்பான். கரையில சாட்சியா அமைதியா உட்கார்ந்திருப்பவன் திடீர்னு ஒரு நாள் கடலோட பேரமைதி அவனை உள்ள இழுத்துடும். அவன் கடல்ல மூழ்கிடுவான். சுவாரஸ்யமா இருக்கு. கடந்த காலத்துல மீரா மாதிரி ஆட்கள் காதல் வழிய மட்டும்தான் போதிச்சாங்க. அஷ்டவக்ரர் மாதிரி ஆட்கள் தியான வழிய மட்டும்தான் போதிச்சாங்க. ஆனா ஓஷோ ஒட்டுமொத்த மனித குலத்துக்காகவும் பேசுறதால 2 பாதைகளையும் ஒருங்கே வளர்க்கறாரு. அதனாலதான் சிலருக்கு குழப்பம் வருது. ஆமா, இது சிலருக்கு குழப்பத்தை தந்தாலும் ஒரு முழுமையான பார்வையை தருது. உண்மையான செய்தி என்னன்னா, உங்களுக்கு எது சரியா வருதுன்னு பாருங்க. உங்க இயல்பு என்னன்னு புரிஞ்சுக்கங்க. சரி. நீங்க ஒரு உணர்ச்சி பூர்வமான நபரா இருந்துட்டு வறண்ட தியானியா மாற முயற்சி பண்ணா அது ஒரு விரக்தியான போராட்டமா தான் இருக்கும். ஓஷோ கொடுக்கிற சுதந்திரமே அதுதான். உங்களை நீங்க ஏத்துக்கிறது தான் ஆன்மீக பயணத்தோட முதல் படி. சரி. அப்போ நாம எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அந்த பயணம் ஒரே பாய்ச்சல்ல முடிஞ்சிடுமா, இல்ல அதுக்கு சில நிலைகள் இருக்கா? ஓஷோ சூஃபி தத்துவத்தை வச்சு பயணத்தோட 4 நிலைகளை பத்தி இந்த ஆடியோல பேசுறாரு இல்லையா? ஆமா, மிக முக்கியமான பகுதி அது. நீங்க எந்த பாதையில போனாலும் இந்த 4 நிலைகளை கடந்துதான் ஆகணும். சொல்லுங்க. இத நாம ஒரு கிட்டார் கத்துக்கிற உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சுலபமா இருக்கும். முதல் நிலை தரிக்கத். இதுக்கு அர்த்தம் வழிமுறை. வழிமுறை. இது நீங்க முதல்ல கிட்டார் கிளாஸ் போற மாதிரி. விரல்களை எங்க வைக்கணும், என்னென்ன கார்ட்ஸ், எப்படி ஸ்ட்ரம் பண்ணணும்னு ரொம்ப கவனமா முயற்சி செஞ்சு கத்துப்பீங்க. எல்லாமே ரொம்ப ஏந்திரத்தனமா கடினமா இருக்கும். ஆமா, ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். இந்த நிலையில நிறைய பேர் சடங்குகளே சிக்கிப்பாங்க. இலக்க மறந்துட்டு வழிமுறைகளே முக்கியமாயிடும். ஓஷோ சொல்றாங்க, விமானம் ஓடுதளத்துல ஓடணும், ஆனா அதுக்கப்புறம் மேல பறக்கணும். ஓடுதளத்திலேயே ஓடிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஆஹா, நல்ல உதாரணம். அப்போ நான் என்னோட ஆன்மீக பயிற்சிகள்ல சடங்குகள் மேல ரொம்ப கவனம் செலுத்தினா நான் இன்னும் தரிக்கத் நிலையில, அதாவது ஓடுதளத்துல தான் இருக்கேன்னு அர்த்தம். சரி, 2வது நிலை என்ன? 2வது நிலை ஷரியத், அதாவது ஒன்றிப்போதல். இப்போ நீங்க பல வருஷமா கிட்டார் வாசிச்சிட்டீங்க. இனிமே கார்ட்ஸ் பத்தியெல்லாம் நீங்க யோசிக்கிறதே இல்ல. அது தானா வரும். ஆமா, உங்க விரல்கள் தானா நகரும். கிட்டார் உங்க உடம்போட ஒரு பகுதியாவே மாறிடும். பயிற்சிங்கிறது ஒரு சுமையா இல்லாம உங்க இயல்பாவே மாறிடும். இங்கேதான் நாங்கிற அகந்தை கரைய ஆரம்பிக்கும். 3வது நிலை. 3வது நிலை மாரிஃபத், அதாவது தரிசனம். இதுதான் நீங்க கிட்டார்ல ஒரு புது ராகத்தை நீங்களே அறியாம வாசிக்கிற தருணம். ஓ. நீங்க திட்டமிடாத ஒரு அழகான இசை உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். அப்போதான் உங்களுக்கு உண்மையான படைப்பாற்றல்னா என்னன்னு ஒரு சின்ன தரிசனம் கிடைக்கும். நுட்பங்களை தாண்டி ஏதோ ஒன்னு இருக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. கடவுளோட ஒரு முதல் பார்வை மாதிரி. அதேதான். தூரத்துல இமயமலையோட பனிச்சிகரம் லேசா தெரியற மாதிரி. நான் மறைஞ்ச இடத்துல நீ, அதாவது இறைவன் தோன்றுவார். வாவ். அப்போ இறுதி நிலை? அதுதான் ஹகீகத், உண்மை நிலை. இங்க நீங்க கிட்டாருன்னு தனித்தனியா எதுவுமே இல்ல. இசை மட்டும்தான் இருக்கு. நீங்களே தான் அந்த இசை. பிரிவே இல்ல. அந்த பிரிவு முற்றிலும் மறைஞ்சிடுது. இதுதான் ஒரு உண்மையான கலைஞனோட நிலை. அனல் ஹக், நானே உண்மைன்னு மன்சூர் சொன்னது இந்த நிலையில தான். இங்க சாதக, சாதனா, சாத்தியம் எல்லாமே ஒன்னாயிடுது. இதுதான் அத்வைத நிலை. இந்த கிட்டார் உதாரணம் இந்த 4 நிலைகளையும் ரொம்ப தெளிவா புரிய வச்சிருச்சு. இப்போ சரணாகதி விஷயத்துக்கு வருவோம். சரணாகதிங்கிறது சரணாகதி தானே. இதுல மீராவோட சரணாகதிக்கும் அஷ்டவக்ரரோட சரணாகதிக்கும் என்ன வித்தியாசம்னு ஓஷோ சொல்றாரு. எனக்கு ரெண்டுமே ஒண்ணு மாதிரி தான் தெரியுது. இது ஒரு ரொம்ப நுட்பமான ஆனா முக்கியமான வித்தியாசம். ஓஷோ சொல்றாரு,
பக்தனோட சரணாகதி, அதாவது மீரா, கபீர் போன்றவங்களோடது கடவுளிடம் சரணடைவது. கடவுளிடம்? ஆமா, இங்கே சரணடையத்துக்கு ஒரு பொருள், ஒரு மையம் இருக்கு. அதுதான் கடவுள். அவங்க ஒரு சாதாரண கல்ல கூட தெய்வமா மாத்தி அது மேல தன்னோட அன்பு, காதல், கண்ணீர் எல்லாத்தையும் கொட்டுவாங்க. ஓஷோ இத பெண்மை தத்துவம்னு சொல்றாரு. கொடி மாதிரி. சரியா சொன்னீங்க. படறதுக்கு ஒரு மரம் தேவைப்படுற கொடி மாதிரி. ஓகே, அப்போ ஞானியோட சரணாகதி எப்படிப்பட்டது? அஷ்டவக்ரர் போன்ற ஒரு ஞானியோட சரணாகதி யார்கிட்டயும் சரணடையறதில்ல. அது போராட்டத்தை நிறுத்துறது. போராட்டத்தை நிறுத்துறதா? ஆமா, வாழ்க்கையோட மோதிரத விட்டுட்டு அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிறது. இத நாம ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். நீங்க ஒரு பெரிய ஆத்து வெள்ளத்துல மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க, கடவுளே, நதி தேவதையே என்னை காப்பாத்துன்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. இது மீராவோட சரணாகதி. சரி. ஆனா ஞான மார்க்கத்துல இருக்கிறவங்க அந்த ஆத்தோட சண்டை போடுறத நிறுத்திடுவாங்க. கையே காலை ஆட்டாம உடம்ப தளர்த்திக்கிட்டு அந்த ஆறு கொண்டு போற போக்குல போவாங்க. கடைசியில அதுவே ஒரு கரையில கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புவாங்க. இது போராட்டத்தை நிறுத்துறது. இது ஆண்மை தத்துவம். கரெக்ட். தன்னோட கால்ல நிக்கிற மரம் மாதிரி. ரொம்ப அழகான விளக்கம். ஆனா ஓஷோ இதுல ஏதாவது ஒன்னு உயர்ந்தது, தாழ்ந்ததுன்னு சொல்றாரா? இல்ல இந்த ரெண்டு ஆளுமை வகைகளும் நிலையானதா? ஒரு கொடி ஒரு மரமா மாற முடியாதா? இதுதான் முக்கியமான விஷயம். ஓஷோ எது சரி எது தவறுன்னு ஒருபோது சொல்றதில்ல. உங்க இயல்பு என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த பாதையில போங்கன்னு தான் சொல்றாரு. ரெண்டுமே கடைசில ஒரே அனுபவத்துக்கு தான் கொண்டு போகும். ஓ. ஒரு கொடி மரமாக முயற்சி பண்ணா அது தன்னோட இயல்பை இழந்துரும். ஒரு மரம் கொடியாக முயற்சி பண்ணாலும் அதேதான். உங்களோட இயல்பு தான் உங்களுக்கான பாதை. அதை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரி, இந்த எல்லா விஷயங்களையும் இணைச்சு பார்க்கும்போது, அதாவது போராட்டத்தை நிறுத்துறது, சரணடைகிறது, இதெல்லாம் கடைசியில தேர்வற்றங்களைன்னு ஒரு இடத்துக்கு கொண்டு வருது. ஆனா இங்கதான் கடைசி பாரடாக்ஸ் இருக்கு. என்னோட அகங்காரம் நான் தேர்வற்ற நிலையை தேர்ந்தெடுக்கிறேன்னு ஒரு தேர்வு எடுக்க முடியுமா? முடியாது. ஓஷோவோட பதில் ரொம்ப தெளிவானது. நீங்க நான் தேர்வற்ற நிலையை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றதே ஒரு தேர்வுதான். அதுவும் ஒரு தேர்வு தான் இல்லையா? ஆமா. அதுக்குள்ள ஆழமா பார்த்தா அந்த தேர்வற்ற நிலை மூலமா கிடைக்க போற பேரின்பத்தை அடையணும்னு ஒரு பெரிய பேராசை ஒளிஞ்சிருக்கும். அது அகங்காரத்தோட ஒரு தந்திரமான விளையாட்டு. அப்போ அது அகங்காரத்தோட செயல். நிச்சயமா. நீங்க எப்ப ஒரு பலனை எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அப்பவே அது அகங்காரத்தோட செயலாகிடுது. அப்போ அந்த தேர்வற்ற நிலை எப்படிதான் சாத்தியமாகும்? அதை நீங்க கொண்டு வர முடியாது. அது நீங்க இல்லாம போகும்போது, அதாவது உங்க அகந்தை கரையும் போது தானா நிகழும் ஒரு விஷயம். தானாக நடக்குமா? ஆமா. இதுக்கு ஓஷோ ஒரு அற்புதமான கதைய சொல்றாரு. நரகத்துல நெருப்பே கிடையாதாம். என்னது, நரகத்துல நெருப்பு இல்லையா? இல்லையா? அங்க வர ஒவ்வொருத்தரும் அவங்க நெருப்ப அவங்க கூடவே கொண்டு வராங்களாம். சொர்க்கமும் நரகமும் இடங்கள் இல்ல. அது நீங்க உங்களோட சுமந்துட்டு போற மனநிலைகள். ஆஹா. தேர்வுகளால, ஆசைகளால, போராட்டத்தால நீங்க உருவாக்குற நெருப்பு தான் நரகம். அந்த நெருப்பு அணையும் போது நீங்க இருக்கிறது சொர்க்கம். ரொம்ப ஆழமான கருத்து. இறுதியா நீங்க செய்பவர் இல்ல, அதாவது கர்த்தா இல்லேன்னு உணர்றதுதான் முக்கியம். இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு சக்தி இருக்கு. அதுதான் சூரியனை உதிக்க வைக்குது, பூக்களை மலர வைக்குது. அந்த பேரிருப்பு உங்க சின்ன வாழ்க்கையையும் வழிநடத்தும். அந்த சக்தி மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க ஒரு சாட்சியா மட்டும் இருங்க. நான் இப்படிதான் இருக்கணும்னு நீங்க முயற்சி பண்றதை நிறுத்தும் போதுதான் நீங்க உண்மையிலே நீங்களா இருப்பீங்க. ரொம்ப ஆழமான கலந்துரையாடல். நாம இன்னைக்கு ஓஷோ எப்படி ஆன்மீகத்தோட முரண்பாடுகளை ஒரு புதிரை விடுவிக்கிற மாதிரி விளக்குறாருன்னு பார்த்தோம். காடல், தியானம்ங்கிற ரெண்டு பெரிய பாதைகளையும், அந்த பயணத்தோட 4 நிலைகளையும், சரணாகதியோட 2 வித்தியாசமான முகங்களையும் அழகா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. இதுல நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குழப்பம் அடையாம உங்க இயல்புக்கு எந்த பாதை நெருக்கமா இருக்குன்னு உணர்றதுதான். சரி. எது சரி எது தவறுங்கிற கேள்விக்கே இடம் இல்ல. ஓஷோ சொல்ற மாதிரி உங்க குதிரையை நீங்க தேர்ந்தெடுத்து பயணத்தை தொடங்குங்க. ஆனா அதே சமயம் இன்னொருத்தர் வேறொரு குதிரையில போனாலும் அவரும் இலக்க அடைவாருங்கிற புரிதலோட இருங்க. ஆறும. சரி, உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். ஓஷோ சொல்றாரு, செயல் தொடரும், ஆனால் செய்பவன், அதாவது கர்த்தா மறைந்து விடுவான். ஆமா. செய்பவனுங்கிற உணர்வே இல்லாம ஒரு செயல் எப்படிங்க சாத்தியமாகும்? இது நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.